ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழ் தர்மம் பற்றியும் தானம் பற்றியும் ஒரு முழுமையான வகுப்பை கற்றுக்கொண்டோம். இந்த வகுப்பில் ஒருத்தருக்கு ஸ்டைல் எப்படி வருது? எல்லாருக்குமே ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்கு, தனித்தன்மையான ஒரு ஸ்டைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருக்கு, இல்லாம இருக்க. ஆனா ஒரு சில பேருடைய ஸ்டைல் வந்து தனித்து நிக்குது, ரொம்ப அபரிமிதமான ஸ்டைலா இருக்கு. அவருடைய செயல்பாடுகள், செய்கைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். இதை எவ்வாறு நிர்ணயிக்கிறார்கள்? 120 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. அதுல மேக்கப் போட்டு செட்டு கோடி கணக்கில் செலவு பண்ணி செட்டு போட்டு 120 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து டான்ஸ் ஆடி மேக்கப் போட்டு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு மியூசிக் சாங்ஸ் பெர்ஃபெக்டா ஆகுற மாதிரி ஹிட் ஆகுற மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு நாள் முழுக்க ஷூட்டிங் எடுத்து ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் 50 செகண்ட் அந்த பாட்டு ஓடுது தியேட்டர்ல. ஆனால் ஒரே ஒரு நபர் 20 செகண்ட் அந்த சாங்ல வந்து போறார். அந்த ஒட்டுமொத்த பார்வையையும் அந்த பாட்டுல இருந்து அவலட்சுவார். அந்த 20 செகண்ட் 12ல இருந்து 20 செகண்ட் தான் அவர் வந்து போவார். வருவாரு, 2 ஸ்டெப் தான் போடுவாரு, கண்ணாடி எடுப்பாரு, போடுவாரு, கண்ணாடி எடுத்து போட்டுட்டு அவ்வளவுதான். அது ஒரு ஸ்டெப். அதுக்கப்புறம் ஒரு ஓரத்துல இன்னொரு ஸ்டெப் போடுவார். அதோட முடிஞ்சிருச்சு. அந்த 12ல இருந்து 20 செகண்ட்குள்ள எல்லா அந்த பாட்டுடைய 120 டான்சரு, அதுல நல்ல புகழ்பெற்ற நல்ல ஒரு ஹீரோயினுடைய டான்ஸ் எல்லாமே, டான்சரு, மியூசிக்கு பயிற்சி எடுத்து கடைசியா அது படம் எடுத்து கடைசியா ஒரு 12ல இருந்து 20 செகண்ட்ல வந்து எல்லாருடைய பார்வையையும் கவர்ந்து போயிடுவார். இதுல புதிதா ஒரு போன வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அதுல ரஜினிகாந்துடைய ஸ்டைல் வந்து எல்லாருடைய பார்வையும் கவர்ந்து. தமன்னா என்னென்னமோ ஹேர் ஸ்டைல் போட்டு ஆடுவாங்க, ட்ரெஸ்ஸிங் மாறும், ஸ்டெப்ஸ், அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து பண்ணியிருப்பாங்க. நளினமாகவும் இருக்கணும், ஒரு குத்துப்பாட்டு மாதிரி இருக்கணும்னு நினைச்சு பண்ணியிருப்பாங்க. அதுல 120 நாடக இந்த டான்ஸ் ஆடுறவங்க இருப்பாங்க. எல்லாம் பண்ணிக்கிட்டு ரஜினிகாந்த் சில செகண்ட்ஸே வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு. இந்த ரஜினி என்ற நபருக்கு மொட்டை போட்டாலும் சரி, வழுக்கை போட்டாலும் சரி, தலையில முடி வச்சாலும் சரி, பிச்சைக்காரனா நடிச்சாலும் சரி, ராஜாவா நடிச்சாலும் சரி, மாடு ஓட்டினாலும் சரி, மாட்டு வண்டி ஓட்டினாலும் சரி, குதிரை வண்டி ஓட்டினாலும் சரி, பெரிய கார், பெரிய பெரிய வண்டி ஓட்டினாலும் சரி, எல்லாத்துலயும் ஸ்டைல். அந்த அந்த முகம், இந்த ஈர்ப்பு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வகையான ஈர்ப்பு இருக்கு. இது ரஜினிகாந்த் கொஞ்சம் அவர்கிட்டயே கேட்டிருக்காங்க, இது எப்படி உங்களுக்கு வருதுன்னு. அவர் உடனே ஆண்டவரை கை காட்டிடுவார், மேல கை காட்டிடுவார். அது உண்மைதான், அது எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. இந்த ஸ்டைலுக்குரிய காரணம் யார்? புதன் நல்லா இருந்தால்தான் இந்த ஸ்டைல் வரும். புதன் என்ற கிரகமும் சனி என்ற கிரகமும் இந்த ஸ்டைலுக்கு காரணம். சனிதான் முதல் பட்சம், புதன் கூட 2வது பட்சம். இந்த கோணை நிக்கிறது ஒரு ஸ்டைல். ஒரு பாடகி இருக்காங்க, சின்ன குழந்தைகள் இருந்து அவங்க பாடுறாங்க. அவங்களுடைய வாய் பார்த்தோம்னா ஒரு இடத்துல போன மாதிரி இருக்கும். நல்ல அருமையா பாடுறப்ப அந்த வாய் வந்து அழகாவும் இருக்கும். சனியோடைய ஆதிக்கம் இல்லாம அந்த கவர்ந்து இழுக்கும் தன்மை வராது. வெகுஜனம் ஈர்க்க வேண்டும் என்றால் சனியோடைய ஆதிக்கம் கட்டாயம் வேண்டும். ஸ்தானம் படி பார்த்தோம்னா ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 3வது ஸ்தானம் இந்த ஸ்டைலுக்குரிய ஸ்தானம்.
லக்னத்திலிருந்து 3வது வீடு முயற்சி ஸ்தானம் என்று கூறக்கூடியது, தைரியம் வீரியம் தைரியம் வீரிய ஸ்தானம் என்று கூறக்கூடியது, இளைய சகோதர ஸ்தானம் என்று கூறக்கூடியது. இந்த 3ஆம் இடம் தான் ஸ்டைலுக்கு காரணம். இந்த 3ஆம் இடம் பலம் பெற்றாலோ, 3ஆம் அதிபதி பலம் பெற்றாலோ, சனியுடன் சம்பந்தம் பெற்றாலோ அவருக்கு ஸ்டைல் அபரிமிதமா வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் இருக்காரு, பெருசா பாடி லாங்குவேஜ் எல்லாம் இருக்காது, ஆனா அவர் வந்த கிளாஸ் அமைதியா இருக்கும், எல்லாரும் கவனிப்பாங்க. அவர் பேச ஆரம்பிச்சுட்டாருனாலே எல்லாரும் கவனிச்சு பார்ப்போம், கேட்பாங்க, சிரிப்பாங்க, தலையாட்டுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, கேட்கறது கேள்விக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே அதுல ஒன்று இணைஞ்சிருவாங்க. 60 பேர் உட்கார்ந்துருந்தாங்கன்னா 60 பேர்ல 50 55 பேர் எல்லாருமே ஒருங்கிணைச்சுக்குவாங்க. ஒரு 40 நிமிஷம் கிளாஸ் எப்படி போகுதுன்னே தெரியாது. அதாவது பரவாயில்ல, 40 நிமிஷம் 1 மணி நேரம் கூட பரவாயில்ல. அதே வாத்தியார் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாரு. 2 மணி நேரத்தை எடுத்துட்டு ஒரு பிரேக் இருப்பாரு. அந்த பிரேக் வரப்பதான் தெரியும் அவங்களுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சான்னு. இந்த ஈர்ப்பு எப்படி வருகிறது? அதற்கு இந்த சனி பகவானும் புதன் என்ற கிரகத்தின் பாதிக்கமும் நன்முறையில் இருந்தால் இந்த ஈர்ப்பு வரும். அதே மாதிரி நடிகைகளுக்கு ரொம்ப பெருசா அந்த நடிகை ரொம்ப அழகியாலாம் இருக்க மாட்டாங்க, நடத்துற அழகுதான் இருக்கும், பெரிய கலர் எல்லாம் இருக்காது. இருந்தாலும் அவங்க சின்ன வயசுல நடிச்சு இப்ப கூட ஹீரோயினாவே நடிச்சிருக்காங்க. எல்லா முன்னணி நடிகர்களுடையும் ஹீரோயினோட நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு கவர்ந்திருக்கும் தன்மை பொதுவாகவே கலை அம்சமும் கவர்ந்திருக்கும் தன்மையும் சுக்கிரனையும் கூறுவார்கள். அது உண்மை. பெண்களுக்கான கிரகம் சுக்கிரன். ஆனால் அதையும் விட ஒரு படி மேல் சனியும் புதனும். சனிதான் முதல் பட்சி, 2வது புதன். மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் அங்கங்க இருக்கலாம், அது வேற. மகரம் கும்ப ராசிகளில் லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டு பிறந்தவர்கள், மகரம் மற்றும் கும்பம் வீட்டை லக்னமாகவோ ராசியாக கொண்டு பிறந்தவர்களுக்கு இந்த கவர்ந்திருக்கும் ஆற்றல் உண்டு. அதே போல் மிதுனம் வீட்டை லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டவர்கள் கவர்ந்திருக்கும் ஆற்றல் உண்டு. மிதுனம் கன்னி, மிதுனம் புதனுடைய வீடு, மகரம் கும்பம் சனி பகவானுடைய வீடு. கன்னி அந்த அளவுக்கு வராது. கன்னியும் புதன் பகவானுடைய வீடுதான், இருந்தாலும் காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக ஆகிறது. புதன் ஒரு வகையில் கன்னி ராசியையும் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் மகரம் கும்பம் முதன்மையான, மகரம் 1 இந்த ஸ்டைலுக்கு. என்ன, காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். காலபுருஷனுக்கு அந்த லக்னாதிபதி உச்சமாகும் இடம். இந்த 10ஆம் இடம் ஸ்டைல், ஈர்ப்பினை கொடுக்கும். தலையை சொரிஞ்சாலே ஸ்டைல், தலையை முடிய தூக்கி விட்டாதான் ஸ்டைல். தலையை சொரிகிறதுலயும் ஒரு ஸ்டைல், ஒரு ஈர்ப்பு. அனைவருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டுலயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கும். நம்ம உச்சபட்சமா ரஜினிகாந்த சொல்ற மாதிரி இந்த தோணுது. ஆனா அது சொன்னா புரியணுங்கிறதுக்காண்டி அது அந்த படத்தை போட்டிருக்கோமே தவிர, இந்த ஸ்டைலுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஒரு வகையான ஸ்டைல் இருக்கு. அது வெகு ஜனங்களை ஈர்ப்பதற்கான ஸ்டைல். சனி கிரகமும் புதன் கிரகமும் மற்றும் இந்த 3ஆம் இடம், ஜாதகத்துல 3ஆம் இடம், 3ஆம் இட அதிபதி வளம் பெற்றிருந்தால் இந்த ஸ்டைல் என்பது அவருக்கு இயல்பாகவே வரும். ஸ்டைலு தான், சூப்பர் ஸ்டைலு தான்ங்கிற வார்த்தை எல்லாமே ஒருத்தர் நல்லா காலைல எழுந்திரிச்சு குளிச்சு நல்லா ரெடியாகி ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு தயாராகி போவாங்க. நல்லா கோட் ஷூட் போட்டு ஷூ போட்டுட்டு நல்லா கார் அரேஞ்ச்மெண்ட் வசதியா போய் இறங்குவாங்க. அவங்க ப்ரெசன்டேஷனே ஒத்து வராது, ஒன்னும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஒருத்தன் அவசரமா 8:30க்கு எந்திரிச்சு அடகுறையா குளிச்சுட்டு ட்ரெஸ் அந்த அளவுக்கு சென்ஸ், அந்த அளவுக்கு ஒரு நல்ல கோட் ஷூட் மாதிரி போடாம சும்மா சாதாரண மாதிரி ட்ரெஸ் போட்டு செருப்பு போட்டு போற பஸ்ல ஏறி போய் ஒரு இடத்துல போய் கான்ஃபரன்ஸ்ல போய் கலந்துக்கிட்டு
மத்தியானம் சாப்பிட்டுட்டு அங்க நல்லா எங்க வெளியே போனாலே ஒரு எக்ஸ்போசர், ஒரு சந்தோஷம், பல பேர் சந்திக்கிற தன்மை, அதெல்லாம் அனுபவிச்சுட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரான். ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. நான் செஞ்சவன் நல்ல தயாரிப்பு பணியோட போனா, கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றதுக்குன்னே போனா, உன்னுடைய கவனம் எல்லாமே இந்த ப்ரெசன்டேஷன்ல இருந்துச்சு. மத்தியானம் சாப்பாடு கூட அவளுக்கு சரியா இறங்கல, என்ன கான்சென்ட்ரேஷன் இல்லாம இதுல இருந்துச்சு. இருந்தாலும் அவனுடைய ப்ரெசன்டேஷன் அவ்வளவு ஈர்ப்பை கொடுக்கவில்லை. ஆனால் ரெண்டாவது கூடிய மாணவர்களுக்கு ப்ரெசன்டேஷன் அந்த அளவுக்கு ஈர்ப்பு கொடுத்து வெரி குட்னு எல்லாரும் பாராட்டணும், பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு ஆசிரியர் ரொம்ப ஜெகஜாண்டிக்கா இருப்பார், அந்த அனுபவம் வாய்ந்தவர். இருந்தாலும் அவர் கிளாஸ் ரொம்ப எடுக்க வராங்க. கிளாஸ்ல வர மற்ற எல்லா வேலையும் கரெக்டா பார்ப்பாரு. அதனால அவர் கிளாஸ் வேணா குறைச்சிக்கிட்டு வேற ஏதாவது நிர்வாகத்துல ஏதாவது வேலையை வாங்கிக்குவார். நல்ல ஒரு அதிகாரம் கூட கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு டீன் அவர் சொல்லி அவர் கொடுத்துருவாங்க. ஒருத்தர் அவர் இந்த அளவுக்கு ஒரு ஜெகஜாண்டி பர்சனா இருக்க மாட்டார். ரொம்ப ஷார்ட்டா இருப்பாரு, ஒன்னும் பெருசா வாத்தியார்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்க மாட்டார். ஆனா அவர் போய் கிளாஸ் எடுத்தாருன்னா அவர் தெரிஞ்சுக்கிற அந்த ஆழ்ந்த புலமை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வெளிப்படுத்துவார். மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி அந்த பாடத்தை கொண்டு போவார். அப்படியே எல்லாருமே அந்த சப்ஜெக்ட்ல லயித்து விடுவார். இந்த ஈர்ப்பை கொடுப்பது இந்த 3ஆம் இடம். இந்த 3 குடியவன் திசை நடந்துச்சுன்னா அவர் ஸ்டேஜ்ல 2-3 வார்த்தை பேசினாலும் போதும், எல்லாருடைய மனசுலையும் இந்த மாடுலேஷன் கரெக்டா. இந்த மாடுலேஷனுக்குரிய இடமே இந்த 3ஆம் இடம் தான். ஒருத்தர் பேசுறதா இருந்தாலும் சரி, பாடுறதா இருந்தாலும் சரி, செயல்பாடுகள் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட மாடுலேஷன்ல போறப்ப, மாடுலேஷன் என்ன சொல்றேன்னா ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும். ஒரு நல்ல பேச்சாளர் பாருங்க, அந்த மாடுலேஷன் ஏற்ற இறக்கம். நல்ல ஆசிரியர்கிட்டையும் இருக்கு, எப்பவுமே கத்தியே நடத்த மாட்டாரு. ஒரு சில சமயத்துல ஓரளவு வசுவாரு, ஒரு சில சமயத்துல ரொம்ப மெதுவா பேசுவாரு, எல்லாருமே கவனிப்பார். அது மாடுலேஷன். அதே மாதிரி செயல்பாடுகள்லையும் எப்பயுமே ஸ்டைலையே 24 இந்த 3 மணி நேரம் படத்துலையும் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஒத்து வராது. கரெக்டா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பண்ணோம்னா அந்த ஈர்ப்பினை ஈர்க்கும் இடம், கவனத்தினை ஈர்க்கும் இடம். இந்த 3ஆம் ஸ்தானம் சுயம்பு ஸ்தானம் என்று கூறுவது. தானா சுயம்பு என்றால் என்ன? தானாக முளைத்து எழுவது. யாருமே சொல்லிக் கொடுக்கல, அதுவா வந்தது. எல்லா ஸ்டைலும் அப்படிதான், சுயம்புவாக எழுந்து ஜொலிப்பது. சுகிசிவம்னு ஒரு பேச்சாளர் இருக்கார், உபானந்த வாரியார்னு ஒரு பேச்சாளர் இருக்கார். பெருசா ஒன்னும் ஒரு அஸ்திவாரம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய மேடையில நின்றுட்டு பல கருத்துக்கள் உள்வாங்கி செய்யுளையா மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிச்சு அதெல்லாம் செய்யாம ரொம்ப சரளமா பேசி மக்கள் மனதை கவரணும். டெய்லி நடக்கிறதுல இருந்து பேச்சை ஆரம்பித்து அவர்கள் சொல்ல வந்த கருத்தை மிகவும் எளிமையாக கூறிவிடுவார். ஒரு நல்ல தோரணையே இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதுதான் இந்த 3ஆம் இடம். உண்மையிலேயே ரஜினிகாந்த் நல்ல தோரணையே இல்லை, கருப்பு கலரு, ஒரு நல்ல தோற்றம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த ஈர்ப்பு எவ்வாறு ஏற்பட்டது? தமன்னா நல்ல தோற்றம், கமல்ஹாசன் ஒரு தோற்றம், ஆனால் ரஜினிகாந்த் அந்த அளவுக்கு தோற்றம் இல்லை. ஆனால் இவருக்கு இருக்கிற ஈர்ப்பு அவங்க மற்றவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி அமிதாப் பச்சன், மம்மூட்டி மலையாளத்துல, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாவட்டத்திலையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல். இப்ப கிரிக்கெட் பிளேயரே பாருங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல். எல்லாருமே ஒரே மாதிரி எல்லாருமே கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க, ஒரே பால் தான், ஒரே மக்கள் தான், எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். டென்னிஸ் விளையாடுறதுலையும் அப்படிதான், செஸ் விளையாடுறதுலையும் அப்படிதான்.
அந்த ஸ்டைல்ல தனித்துவத்தை எடுத்து கொடுப்பது மூன்றாம் இடம். மூன்றாம் இடத்தின் அதிபதியுடன் எந்த கிரகம் தொடர்பு கொண்டுள்ளதோ அதற்கேற்றவாறு அவருடைய ஸ்டைல் அமைந்திருக்கும். மூன்றாம் இடத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்திருந்தாலும், மூன்றாம் இடத்தை எந்த கிரகமாவது பார்த்தாலும், இந்த மூன்றாம் இட அதிபதியுடன் எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருந்தாலும் அது இணைத்தும் சேர்த்துதான் ஒரு நபருடைய ஸ்டைல். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேண்ட் போட்டு சட்டு போட்டுதான் தூங்குவார். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்படியே இருந்தார். குறிப்பிட்ட வயசு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைமை தாண்டதுக்கு அப்புறம் ஒரு துண்டு கட்டிட்டு தான் இருப்பார். வேஷ்டி கூட இருக்காது, துண்டு கட்டிட்டு வீட்டுல இருப்பார். வெளியே போறோம்னா வேஷ்டி கட்டிட்டு, பேண்ட் சட்டையும் கலட்டாம தூங்கின மனுஷன் பேண்ட் சட்டை கண்ணாடி வாட்ச் எல்லாத்தையும் போட்டு விட்டே தூங்கிடுவார். தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணாடியே கழட்டுவார். அதே நபருடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட தருணத்துக்கு அப்புறம் அப்படியே மாறிடும். இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தினை, ஒரு ஈர்ப்பினை தானாக முளைத்து எழுந்த இடம் இந்த மூன்றாம் இடம். மூன்றாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதற்கேற்ற ஸ்டைல் அவருக்கு வரும். மூன்றாம் இடத்தில் குரு மட்டும் இருந்தால் அவர் புத்தகம் எழுதுவார், ஏதேனும் ஒன்று படைப்பார். படைத்தலில் மூன்றாம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அதன் மூலமாக, அந்த கிரகத்தின் மூலமாக அவர் படைப்பு தொழிலை ஏதாவது புதுசா செய்வார். அதை பல பேர் மக்கள் மனதில் பதிய வைத்து செல்வார். சூரியன் சம்பந்தப்பட்டிருந்தால் அதிகார தோரணையில் ஒரு ஸ்டைல் இருக்கும், அதிகார தோரணையில் ஒரு ஸ்டைல் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு ஸ்டைல் இருக்கும். அவர் மாதிரி நிர்வாகம் யாராலையும் பண்ண முடியாதுங்க. சில கலெக்டருக்கு அது பொருந்தும். சூரியனுடன் மூன்றாம் இட அதிபதி தொடர்பு கொண்டிருக்கிறார். சந்திரனுடன் மூன்றாம் இட அதிபதி தொடர்பு கொண்டிருந்தார். ஒரு நெளிவு சுழிவு அவர்கிட்ட இருக்கும். சாமர்த்திய புத்திசாலியாக இருப்பார். எந்த இடத்துல அவர் அந்த இதை காட்டணுமோ அது அவருக்கு தெரியும். அதுக்கேற்றவாறு அவர் நடந்து கொள்வார். செவ்வாயுடன் மூன்றாம் அதிபதி தொடர்பு கொண்டால் வேக வேகமா எல்லாத்தையும் செய்வார். அது அவசர குடிக்கையா கூட இருக்கலாம், வேகமா செஞ்சு தோல்வி அடைவதும் இருக்கலாம். பட் எல்லாத்தையும் வேக வேகமா செய்யறது அவருடைய யூனிக்னஸா இருக்கும், அவருடைய ஸ்டைலா இருக்கும். எது சுத்தாலும் கரெக்டா உடனே செஞ்சிருவாங்க. முடியலைன்னா முன்னாடியே முடியலன்னு சொல்லிடுவோம் சொல்லுவாங்க. மூன்றாம் இட அதிபதியுடன் புதனே தொடர்பு கொண்டிருந்தாலும் கணக்கு வழக்குகள்ல அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். மாங்குன்னு 2-3 நாள் வேலை பார்த்து அக்கௌண்ட்ஸ் டேலியே ஆகாது, சரியாகலன்னு சொல்லிடுவாங்க. இவர் ஒரு 5 நிமிஷம் தான் பார்ப்பாரு, இந்த இடத்துல தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சுவார். இந்த தன்மை சுயம்புவாக வெளிவருது. மூன்றாம் இட அதிபதியுடன் குரு தொடர்பு கொண்டிருந்தால் அவர் புத்தகம் எழுதுவார். அதாவது படிப்பது அனைத்தையும் ஒரு பதிவு ஆக இருக்கும். பல பேருக்கு உபயோகப்படுவதா ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்துவார். மூன்றாம் இட அதிபதியுடன் சுக்கிரன் தொடர்பு கொண்டிருந்தால் தலையம்சம் பொருந்திய ஈர்ப்பு இருக்கும். மூன்றாம் இட அதிபதியுடன் சனி சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த ஒரு காலை சுருக்கிக்கிட்டு ஒரு கால் நீட்டிக்கிட்டு போனே அணிக்கிறது, அது ஸ்டைலா. ஒரு கண்ணை சிமிட்டிக்கிட்டு ஒரு கண்ணை முறைச்சிக்கிட்டு இருக்கிறது, அது ஒரு ஸ்டைல். சனி பகவான் இருக்கிற ஸ்டைல் இதெல்லாம். ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டால் அதற்கேற்ற போல் அவருடைய ஸ்டைல். ஒரு சில பேர் பார்த்தா சின்ன வயசா தான் இருக்கும், ஆனா ரொம்ப வயசான தோற்றம் போல் தெரியும். அவர்கள் 20 வயசுல இருக்கும், பார்த்தா 32 வயசுக்கு ஆற மாதிரி தெரியும். சில பேர் பார்த்தா வயசு அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும், ஆனா பார்த்தா 27 24 வயசு 27 வயசு மாதிரி இருக்கும். இது இந்த ராகுனால் ஏற்படும் தொடர்பு. மூன்றாம் இட அதிபதி ராகுவினால் ஏற்படும். வயோதிகம், நான் என்ன நல்லாதான் சாப்பிடுறேன், இருந்தாலும் ஏன் இந்த முகம் அப்படி தெரியுதுன்னு நினைப்பாரு. அது சில நேரத்துல யோகத்தையும் கொடுத்துரும், ஏன்னா மெச்சூரிட்டியா காட்டிடும்.
சின்ன வயசுதான் நம்ம சின்னதா இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவோம். பொறுப்பானவன் அப்படின்னு சொல்லிடுவோம். அவருடைய அது யோகமாக இருந்தார். 3ஆம் அதிபதியுடன் கேது தொடர்பு பெற்றிருந்தால் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட்டு அதை பார்த்தாலே சில பேர் கை தூக்கி கும்பிடுவாங்க, ஒரு மரியாதை கொடுப்பாங்க. சாமி பார்க்குற இடத்துல கூட்டமா நின்றுட்டு மீனாட்சி அம்மன் கோயில சாமி பார்த்து அப்படியே தள்ளி தள்ளி தள்ளாடி போய் அவரும் அதே கூட்டத்துல நிக்கிறேன்னா பக்கத்துல தள்ளுறதுக்கு அளவு ஆள் இல்லை, கொஞ்சம் சாமி இருக்காரு, கொஞ்சம் விலகி நில்லுங்கிற மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கும். அமைதியா போயிட்டு சாமி. இது இந்த 3ஆம் இடம் புறத்தும் இது ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டியது. யதார்த்த வாழ்வில் ஒவ்வொரு நபரிடமும் ஒரு வகையான ஸ்டைல் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து பெருசா வண்டி எல்லாம் சின்ன வயசுக்கு ஓட்டதெல்லாம் நான் வண்டி வாங்கினதுல இருந்து வண்டி போய் நிப்பாட்டிட்டு கால் ஊனாம கொஞ்ச நேரம் 2 கால்லையும் வண்டி மேலதான் இருக்கும். கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி சைட் ஸ்டாண்ட் லைட்டா ஓப்பன், சைட் ஸ்டாண்ட் அப்படியே ஓட்டிட்டு நிக்கிற இடத்துல கால் கீழே ஊன மாட்டாரு. சைட் ஸ்டாண்டை டக்குன்னு எடுத்து விட்டு வண்டியை வந்து சாச்சிட்டு இறங்குவாரு. நான் கவனிச்சு பார்த்துருக்கேன், ஒரு 4-5 செகண்ட் அப்படியே நிக்குது வண்டி. எப்படி அந்த பேலன்ஸ் அவர் பண்றான்னு தெரியல. அவர் நானா பண்ணல, அதுவா வருதுங்கிறார். இதெல்லாமே நம்ம நுணுக்கமா பார்த்தோம்னா தெரியும். சில பேரு, சில மாணவர்கள் இருக்காங்க, போர்டுல அருமையா எழுதுவாங்க. நோட்ல எழுத்து கன்றாவையா இருக்கும், போர்டுல எழுத சொன்னோம்னா டீச்சரே தோற்றுவாரு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? ஒருத்தருக்கு போர்டுல எழுதிய பழக்கம் இல்லை, திடீர்னு ஒரு அமைப்பு கிடைச்சிச்சு எழுதலாம் போனா அவருக்கே ஆச்சரியமா இருக்கு, நான் போர்டுல எவ்வளவு அழகா எழுதுனேனான்னு தோணுது அவருக்கு. இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா இந்த 3ஆம் இடத்துல இருந்து வருகிறது. சில பேரை மாணவர்களே சொல்லுவாங்க, ஹேண்ட் ரைட்டிங் சூப்பர் சார், ஆனா பேப்பர்லயே நோட்லயே எழுதணும்னா மாணவனே இது உங்க ஹேண்ட் ரைட்டிங்க, என்ன எப்படி எழுது படிக்கவே முடியல அப்படின்னு கேட்பாங்க. ஆனா போர்டுல எழுதணும்னா, போர்டுல அந்த வார்த்தை எழுதுனா எழுதாதவன் கூட எழுதணும்னு தோணிடும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அந்த எழுத்துக்களில் தோன்றுமாறு எழுதுவார். ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு அழகாகவும். ஆக நாம் இந்த வகுப்பில் யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழ் ஸ்டைல் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்து வரக்கூடிய வகுப்பில் இதே போல் ஒரு குறித்த விஷயங்களை பற்றி மேலும் கற்றுக்கொள்வோம். வாய்ப்புக்கு தயாராக இருக்கவும் வாழ்த்துக்கள். நன்றி.